கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3:29. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று. இன்றைக்கும் அருமையானவர்களே, நாம் எல்லாருமே மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். நாமும் ஒரு விதத்தில் மணவாட்டியாகவும் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல மணவாளனுடைய தோழன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தோழன் மணவாளனுடைய அருகிலே நின்று அவருடைய சொல்லை கேட்கக்கூடியவனாய் இருக்கிறான். அந்த சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறானாம். அப்போ மணவாளனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே தோழனுக்கு, தோழியர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். ஆம், இன்றைய நாளிலே நாம் ஆராதனை செய்வதற்காக நமக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கிற திருச்சபைக்கு நாம் செல்லலாம். அங்கே மணவாளனுடைய சத்தம் நிச்சயமாக தொனிக்கும். துதி ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் தேவ சத்தம் நமக்கு கேட்கும். அந்த மணவாளனின் சத்தம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அருமையானவர்களே, வாரத்தில் மற்ற எல்லா நாளும் பல வேலைகள், பல பொறுப்புகள், எத்தனையோ காரியங்கள் இருக்கும். அங்கேயும் ஒரு சில சத்தங்கள் நம் காதிலே தொனித்து கொண்டு தான் இருந்தது. எத்தனையோ சத்தங்களை கேட்டிருப்போம். ஆனால் அத்தனை சத்தங்களும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்குதா என்றால் இல்லை. அந்த சந்தோஷத்தை, அந்த மன மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாதபடி கடந்த நாட்களிலே நாம் தவித்திருந்திருக்கலாம். சில சத்தம் கண்ணீரை வரவழைத்திருக்கலாம், சில சத்தம் காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளில் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்க மணவாட்டியாய் புறப்படலாம். மணவாளனுடைய தோழனாக அவர் அருகே நின்று அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய சொல்லை கேட்க ஆவலாக இருக்கலாம். இந்த வார்த்தை, இந்த சொல் நிச்சயமாக நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். அருமையானவர்களே, இந்த அருமையான சந்தோஷமான அந்த சத்தத்தை கேட்க நாம் ஆவலாக இருக்கும்போது ஆண்டவரும் நம்மை பார்த்து என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறாராம். ஆகவே நமக்கும் சந்தோஷம், ஆண்டவருக்கும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு காரியம் என்றால் அவரை ஆராதனை செய்வதற்கு நாம் ஆலயத்துக்கு போவதுதான். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் ஆலய ஆராதனையை நீங்களே தடை செய்யாதீர்கள், மற்றவர்களையும் நீங்கள் தடை செய்யாதீர்கள். குடும்பமாய், குழுவாய், தனியாய் சந்தோஷமாய் ஆராதனை செய்வதற்கு நீங்கள் புறப்பட்டு போங்க. அங்கே உங்களுக்கான மணவாளனின் சத்தம் தொனிக்கும். அந்த அருமையான அந்த சத்தத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, பக்தி விருத்தி இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, எண்ணற்ற காரியங்கள் அந்த சத்தத்துக்குள் அடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த சத்தத்தை கேட்காமல் இந்த நாளை நீங்கள் வீணெடுத்து விடாதீர்கள். புறப்படுங்கள், மகிழ்ச்சியோடு சென்று கர்த்தரை ஆராதனை செய்து விட்டு வாருங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழிவதாக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் யாவருமே மணவாளனுடைய தோழனாகவும் மணவாட்டியாகவும் இருக்கிறோம். உம்முடைய சத்தம் மட்டுமே எங்கள் வாழ்விலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சொல்லை நாங்கள் கேட்க நாங்கள் ஆவலாய் புறப்பட்டு போகட்டும். அப்பா, ஆராதனைக்கு எந்த தடை இருந்தாலும் அந்த தடைகள் மாறட்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தாவே உம்மை ஆராதனை செய்துவிட்டு வீடு திரும்பட்டும். உம்முடைய சத்தத்துக்குள்ளே அத்தனை ஆசீர்வாதங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு ஆராதனைக்கு செல்வதற்கு தடையே இருக்கக்கூடாது. அவர்கள் குடும்பமாய், குழுவாய் செல்லட்டும். உங்கள் நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தட்டும். எல்லாருடைய வாழ்விலும் சந்தோஷமும் சமாதானம் பொங்கி வழியட்டும். மனதார இந்த நல்ல நாளில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.